தனியாக வசிக்கும் தாய்க்கு சாப்பாடு கொடுக்க சென்ற மகன் காலிங் பெல்லை பலமுறை அழுத்தியும் கதவை திறக்காததால் பதற்றம். பின்பக்கத்திற்கு சென்று பார்த்தபோது திறந்த நிலையில் இருந்த கதவு. வீட்டிற்குள் இரத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடந்த 71 வயது மூதாட்டி. போலீசிடம் சிக்காமல் இருக்க சேலை கட்டிக்கொண்டு பெண் வேடமிட்டு வந்து குற்றச் செயலில் ஈடுபட்ட கொடூர இளைஞர். மூதாட்டி கொலை வழக்கில் 1 வாரத்திற்கு பின் மர்மம் விலகியது எப்படி? நடந்தது என்ன? நெல்லை பக்கத்தில் உள்ள வள்ளியூர் மின்வாரிய குடியிருப்பு காலனியைச் சேர்ந்தவங்க 71 வயதான ருக்மணி. இவங்களோட கணவர் அர்ஜுனன் கடந்த மே மாதம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டார். அர்ஜுனன் ருக்மணி தம்பதிக்கு 2 மகன்கள் 1 மகள்னு மொத்தம் 3 பிள்ளைங்க இருக்காங்க. அதுல ஒரு மகனும் ஒரு மகளும் குடும்பத்தோட வெளியூர்ல இருக்காங்க. மூத்த மகன் பாலசுந்தர் மட்டும் ருக்மணி வீட்டுக்கு பக்கத்திலேயே இன்னொரு வீட்டுல தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கார். கணவர் அர்ஜுனன் உயிரிழந்ததுக்கு அப்புறம்ல இருந்து ருக்மணி தன்னோட வீட்டுல தனியாதான் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அதே தெருவில் இன்னொரு வீட்டில் வசிச்சுட்டு இருக்கிற மூத்த மகன் பாலசுந்தர் தினமும் தன்னோட அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் காலையில வேலைக்கே போவார். கடந்த 8ஆம் தேதி வழக்கம் போல மூதாட்டி ருக்மணிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக பாலசுந்தர் போயிருக்கார். அப்போ ரொம்ப நேரமா கதவை தட்டியும் ருக்மணி கதவை திறக்கவே இல்லை. அதனால சந்தேகம் அடைஞ்ச பாலசுந்தர் பின்பக்க வாசலுக்கு போய் பார்த்திருக்கார். அப்போ பின்பக்க கதவு திறந்த நிலையில இருந்திருக்கு. அடுத்து உள்ளே போய் பார்த்தா அங்க மூதாட்டி ருக்மணி தலை குப்புற விழுந்த நிலையில ரத்த காயங்களோட சடலமா கிடந்திருக்காங்க. அது மட்டுமில்ல, கழுத்துல அணிஞ்சிருந்த செயினும் கையில போட்டிருந்த வளையலும் காணாம போயிருக்கு. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ருக்மணியோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. மூதாட்டியோட செயின் வளையல் எல்லாம் காணாம போயிருந்ததால நகைக்காக நடந்த கொலையா இருக்குமோன்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. மூதாட்டி தனியா இருக்கிறது நல்லா தெரிஞ்ச யாரோ தான் வீட்டுக்குள்ள புகுந்து கைவரிசை காட்டியிருக்காங்கன்னு நினைச்ச போலீஸ் பல்வேறு கோணங்கள்ல விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. மூதாட்டி கொல்லப்பட்டதுக்கு 40 நாளைக்கு முன்னாடி தான் அவங்களோட கணவர் உயிரிழந்தார். அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தப்போ ஆண் செவிலியர் ஒருத்தர் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போயிருக்கார். அதே மாதிரி மூதாட்டியோட கணவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருந்தப்போ அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் தினமும் வீட்டுக்கு வந்து மூதாட்டியோட கணவரை குளிக்க வைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்றதுன்னு சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்கார். அதோட சம்பவம் நடக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் அந்த ஆண் செவிலியர், வீட்டை சுத்தம் பண்ண வந்த இளைஞர், பெயிண்ட் அடிக்க வந்தவங்கன்னு எல்லாரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க காவல்துறையினர். இதுக்கு இடையில போலீஸுக்கு ஒரு சிசிடிவி காட்சி சிக்கியிருக்கு. அந்த சிசிடிவி காட்சியில சம்பவம் நடந்த நேரத்துல மூதாட்டி வீட்டு பக்கத்துல புடவை கட்டிட்டு ஒருத்தங்க வேக வேகமா நடந்து போற காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. முதல்ல அது யாரோ ஒரு பெண் தான்னு போலீஸ் நினைச்சாலும் உத்து பார்த்ததுக்கு அப்புறம் அது பெண் இல்லைங்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. நடந்து போற விதம், பாடி லாங்குவேஜை வச்சு பார்க்கிறப்போ கண்டிப்பா அது ஒரு ஆணாக இருக்கணும், இல்லைன்னா திருநங்கையா இருக்கணும்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா சம்பவம் நடந்த ஏரியாவில இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள பகுதியில சில திருநங்கைகள் வசிச்சுட்டு வர்றாங்க. அதனாலதான் போலீஸுக்கு அது திருநங்கையா இருக்குமோன்னு ஒரு டவுட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் முன்னாடியே திட்டமிட்டபடி சமீபத்தில் வீட்டுக்கு வந்து போன ஆண் செவிலியர், வீட்டை சுத்தம் பண்ண வந்த இளைஞர், பெயிண்ட் அடிக்க வந்தவங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு விசாரணை நடத்தினாங்க. அதுல வீட்டை சுத்தம் பண்ண வந்த இளைஞர் மட்டும் போலீஸ் கேட்ட எந்த கேள்விக்கும் ஒழுங்கா பதில் சொல்லாம மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்திருக்கான். அதே மாதிரி அவன் நடக்கிற விதம், பாடி லாங்குவேஜ் எல்லாம் சிசிடிவி காட்சியில பதிவான நபர் மாதிரியே இருந்திருக்கு. உடனே போலீஸ் அவன்கிட்ட நடத்தின கிடுக்குப்படி விசாரணையில மொத்த உண்மையையும் அவனே சொல்லியிருக்கான். களக்காடு சிதம்பரபுரத்தை சேர்ந்த விஜய் மூதாட்டி ருக்மணியோட கணவர் அர்ஜுனன் நோய்வாய்ப்பட்டிருந்தப்போ அடிக்கடி வீட்டுக்கு வந்து வீட்டை சுத்தம் பண்ற வேலை செஞ்சிருக்கான். அர்ஜுனன் உயிரிழந்ததுக்கு அப்புறமும் ஒரு நாள் விஜய் மூதாட்டி வீட்டுக்கு போய் மூதாட்டி கிட்ட பேசியிருக்கான்.
ருக்மணி வீட்டுல தனியா இருக்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நகையை திருட பிளான் போட்டிருக்கான். யாருக்கிட்டையும் சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக புடவை கட்டி ஒரு பெண் மாதிரி மூதாட்டி வீட்டுக்கு போயிருக்கான். விஜய் மூதாட்டி வீட்டுக்கு வாசல் வழியா போகாம சுவர் ஏறி குதிச்சு போனதா சொல்லப்படுது. மூதாட்டி பின் வாசல் கிட்ட நின்னுட்டு இருந்ததை கவனிச்ச விஜய் அவங்கள தரன்னு வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போய் தாக்கி இருக்கான். அப்போ மூதாட்டி ரொம்ப சத்தம் போட்டதால டிவி சவுண்ட அதிகமா வச்சுட்டு அவங்களோட நகைய பறிக்க ட்ரை பண்ணிருக்கான். ஆனா மூதாட்டி நகையை எடுக்க விடாம மல்லு கட்டினதால விஜய் மூதாட்டியோட கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு தங்க நகையை திருடிட்டு போனதா சொல்லப்படுது. போலீஸ் விசாரணையில தனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கிறதாகவும் அதனாலதான் நகையை திருடுனேன்னு விஜய் வாக்குமூலம் சொல்லியிருக்கான். விசாரணைக்கு அப்புறம் போலீஸ் விஜயை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க.